அங்கே நம்ம பார்க்கிறோம் 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 6 கற்சாடிகள். ஒவ்வொரு கற்சாடியும் 2 அல்லது 3 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்க அளவில் அந்த கற்சாடிகள் இருந்தது. 2 அல்லாவிட்டால் 3. 2வது அதிகாரத்துடைய 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 குடம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே இருக்கிற கற்சாடிகள் 6. ஒவ்வொரு கற்சாடியும் 2 குடம் பிடிக்கும் அப்படின்னா எத்தனை குடம் தண்ணீர் அதில் பிடிக்கும்? 12 குடங்கள். ஓகே, இந்த 12 அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது 12 அப்படிங்கிறது. மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தேயு 19 28வது வசனம் வாசிக்கலாங்களா? இயேசு மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 12 13வது வசனம் வாசிக்கலாங்களா? அதற்கு பெரிதும் உயரமுமானதும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஓகே, அப்ப அப்படின்னா இந்த 12 அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அண்ட் ஒவ்வொரு குடமும் 3 குடம், ஒவ்வொரு கற்சாடியும் 3 குடம் தண்ணீர் அப்படின்னு சொன்னா 6 3 18 குடம். இந்த 18 என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறது. 12 அப்படின்னு சொன்னா அது யூதர்களை குறிக்கிறது. 18 அப்படின்னு சொன்னா அது யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறது. சரி, இன்னும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 12 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எண்ணை எபிரேய மொழியில் எழுதணும் அப்படின்னா 2 எழுத்துல எழுத வேண்டியிருக்கு. யோட் பெத் அப்படிங்கிற 2 எழுத்துக்கள்ல 12 அப்படிங்கிறத எழுத வேண்டியிருக்கு. யோட் அப்படின்னா 10, பெத் அப்படின்னா 2. யோட் என்று சொன்னால் ஆராதனை. யோட் அப்படின்னா ஆராதனை. பெத் என்று சொன்னால் உள்ளே. அப்ப அப்படின்னா 12 என்று சொன்னால் உள்ளே ஆராதனை. உள்ளே ஆராதனை அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் அல்லாவிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னா அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னா யாரு? யூதர்கள். எக்ஸாக்ட்லி ரைட், அப்சல்யூட்லி ரைட். யூதர்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நம்மளை பார்த்தோம் அப்படின்னாக்கா யூதர்களையும் நம்மளையும் எப்படி வேதவசனம் நம்ம காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ரோமர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அவர்கள் நல்ல ஒலிவ மரத்தில் இருக்கிறார்கள், நாம காட்டு ஒலிவ மரங்களாக இருக்கிறோம். ஓகே, காட்டு ஒலிவ மரத்தில் இருக்கிற நாம் அங்கிருந்து வெட்டப்பட்டு எங்கே ஒட்டப்பட்டு இருக்கிறோம்? நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நல்ல ஒலிவ மரத்தில் கிளைகள் இருக்கிறது. அந்த கிளைகள் யார் அப்படின்னா அது யூதர்கள். யூதர்கள் வெட்டப்பட்டார்கள். எதற்காக வெட்டப்பட்டார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்படுவதற்காக அவர்கள் வெட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப அப்படின்னா உள்ளே ஆராதனை. அந்த 12 அப்படிங்கிறது அதை யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது யூதர்களை குறிக்கிறது. உள்ளே ஆராதனை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, 18 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா யோட் ஹெத் அப்படிங்கிற எழுத்து. யோட் அப்படின்னா ஆராதனை, ஹெத் அப்படின்னா வெளியே. அப்ப அப்படின்னா வெளியே ஆராதனை.
12 அப்படின்னா உள்ள ஆராதனை, 18 அப்படின்னா வெளியே ஆராதனை. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் இஸ்ரவேலர்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து சொல்ற, சகைவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சகைவு குறித்து சொல்லுகிறாரு, இவனும் ஆபிரகாமின் பிள்ளையாக மாறி இருக்கிறான். அப்ப அப்படின்னா நான் நினைக்கிறேன் நமக்கும் அதே வார்த்தை தான், நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதின் அடிப்படையில் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தின் அடிப்படையில். சரி, அப்ப அப்படின்னா உள்ளே ஆராதனை என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கிறது, வெளியே ஆராதனை என்பது யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறது. அப்படி அப்படின்னா உள்ளே ஆராதனை வெளியே ஆராதனை அப்படின்னா யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களும் தேவனை ஒன்றான மெய் தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்தது. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வந்தது. அப்ப அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவனை எங்க மட்டும்தான் மக்கள் ஆராதித்தார்கள் அப்படின்னா எருசலேமில் மட்டும்தான் ஆராதித்தார்கள். அன்றைக்கு ஆலயம் என்பது எருசலேமில் மட்டும் தான் இருந்தது, வேற எங்கேயும் ஆலயம் இல்லை. சினகாக் இருந்தது, ஆனா ஆலயம் இல்லை. அல்லாவிட்டால் ஜெப வீடுகள் இருந்தது, ஆலயம் இல்லை. தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக வரைக்கும் யூதர்கள் மட்டுமே ஒன்றான மெய் தேவனை ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யூதர்கள் அல்லாதவர்கள் ஆகி நீங்களும் நானும் ஒன்றான மெய் தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.